ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பகுதியிலிருந்து ராமானுஜ நூற்றந்தாதி அனுபவிக்கலாம் என்ன. ஒரு மாதம் கழித்து சித்திரையில் திருவாதிரை என்று ராமானுஜரோட திருநட்சத்திரம் வருது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ராமானுஜ நூற்றந்தாதியை பார்க்கலாம் என்று அடியனுடைய ஆசை. உங்களுக்கும் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தனியனை படிக்கலாம். நாம் முன்னை வினை அகல மூங்கிற்குடி யமுதன் பொன்னங்கழற்கு பொன்னங்கழற் கமலப்போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான். இரநூல்ல ராமானுஜ நூற்றந்தாதியை அருளி செய்த திருவரங்கத்து அமுதனார் அவருடைய திருவடிகளை நான் என் சென்னியில் சேர்த்து கொண்டிட்டேன் தென்புலத்தார்க்கு அப்படின்னா யமதூதர்களுக்கு என்ன பண்ண முடியும் என்ன அவர்களால் அப்படின்னு சொல்கிறது இந்த தனியன். இன்னொருத்தரம் படிக்கிறேன். முன்னை வினை அகல மூங்கிற்குடி அமுதன் அப்படின்னா அந்தனர் குலத்தில் பிறந்த அந்த திருவரங்கத்து அமுதனார் அவருடைய பொன்னங்கழற் கமலப்போதிரண்டும் அவருடைய திருவடித்தாமரைகளை இரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியா சேர்த்தினேன். அர்த்தமாக இருந்தவங்களுக்கு தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் அப்படின்னு இந்த தனியன் சொல்கிறது. எனக்கு இந்த இந்த ராமானுஜ நூற்றந்தாதியில் இருக்கிற தமிழ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக எழுதியிருப்ப சில பாசுரங்கள்லாம் பாருங்க. ஆரம்பிக்கிறேன். இந்த பகுதியில் ஒரு 4 பாசுரங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறேன் பாருங்க. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன பந்தகிராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னிபாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோரும் தாம் மன்ன பந்தகிராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னிபாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அர்த்தமாயிருந்தவங்களுக்கு பூமன்னு மாது பொருந்திய மார்பன் அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்கை உரை மார்பன் நேரப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். அவனுடைய புகழ் மலிந்த அவனுடைய புகழை பாடுகின்ற பாமன்னு பாசுரங்களை அருளி செய்த மாறன் நம்மாழ்வாருடைய அடிபணிந்து உய்ந்தவன் இராமானுசன் நம்மாழ்வார் திருவடிகளை பணிந்து உய்ந்தவன் அந்த ராமானுசன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பல்கலையோர் தாம் மன்ன பந்தகி ராமானுசன். பல்கலையோர் அப்படின்னா பல கலைகளிலும் வல்லுநர்களால் போற்றப்பட்ட அவர்கள் வந்தடைந்த அந்த ராமானுசருடைய சரணாரவிந்தம் திருவடித்தாமரைகளை நாம் மன்னிபாழ அந்த திருவடித்தாமரைகளை நாம் அடைந்து உஜ்ஜீவிக்க நெஞ்சமே சொல்லுவோம் அவன் நாமங்களே. படிக்கிறேன். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறனடி பணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன பந்தகிராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னிபாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இந்த பாசுரத்தில் நம்மாழ்வாரை பற்றி பேசியிருக்கிறார்
திருவரங்கத்தமுதனார். ஏன்னா என்னை குறிச்சிக்கோங்க நீங்கள். இப்போ இந்த பாசுரம் பாருங்கள். கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சிற்கொள்ளா மனிதரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பன் கிராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல்வே. கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சிற்கொள்ளா மனிதரை நீங்கி குறையல் பிரானடிக்கீழ் வில்லாத அன்பன் கிராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல்வே. கள்ளார் பொழில் தென்னரங்கன். அப்படிலாம் தேன் நிறைந்த மலர்களை இருக்கிற சோலைகளால் சூழப்பட்ட அந்த தென்னரங்கன், அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய கமலப்பதங்கள் திருவடி தாமரைகளை நெஞ்சிற்கொள்ளா மனிதரை, அந்த ஸ்ரீரங்கத்து பெருமானுடைய திருவடிகளை மனதில் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை நீங்கி அவர்களை விட்டு விலகி குறையல் பிரானடி கீழ், குறையல் பிரான் அப்படிங்கிறவர் திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாருடைய அடி கீழ் அந்த திருமங்கை ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு வில்லாத அன்பன், குறையாத அன்புடைய ராமானுசன், அந்த ராமானுசருடைய மிக்க சீலமல்லால், அவனுடைய சீலங்களை அவர்களுடைய திருக்கல்யாண குணங்களை தவிர்த்து உள்ளாது என் நெஞ்சு. ராமானுஜரை அவருடைய திருக்கல்யாண குணங்களை தவிர்த்து மற்றவற்றை உள்ளாது எண்ணாது என் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல்வே. என்னுடைய நெஞ்சு ராமானுஜரை தவிர்த்து மற்றொரு ஒன்றும் நினைக்காது. எனக்கு என்ன விஷயம் தெரியலனா, எனக்கு இந்த பேரியல்வு, இந்த நல்ல குணம், இந்த சீரிய குணம் எங்கேருந்து வந்தது என்று தெரியவில்லைன்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். பாசுரம் படிக்கிறேன். கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சிற்கொள்ளா மனிதரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ், குறையல் பிரான் திருமங்கை ஆழ்வார் அடிக்கீழ் வில்லாத அன்பன் கிராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறிகேன் எனக்குற்ற பேரியல்வே. இந்த பெரிய நல்ல குணம் எங்கேருந்து வந்து எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு, முடிக்கலாம். அப்புறம் இது அந்தாதி. அதனால் பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய் பிறவி பூரியரோடுள்ள சுற்றம் புலத்தி பொறு அருஞ்சேர் ஆரியன் செம்மை இராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையாரடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே. பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய் பிறவி பூரியரோடுள்ள சுற்றம் புலத்தி பொறு அருஞ்சேர் ஆரியன் செம்மை இராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையாரடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே. பண்ணிக்க முடியும், நாம் இருந்தாலும் கொஞ்சம் பதவுரை இருக்கான்னு பார்ப்போம். பேரியல் நெஞ்சு, ஆஹா ரொம்ப நல்ல குணங்களை உடைய நெஞ்சேன்னு கூப்பிடுறார். அடிபணிந்தேன் உன்னை வணங்குகிறேன். எதற்காகன்னா, பேய் பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம், ஆசுர பிறப்புடையவர்களான நீசர்களோடு எனக்கு இருந்த உறவை. பேய் பிறவின்னு பேய் குணம் உள்ளவர்கள் புரிஞ்சுக்கலாம். பேய்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் மனசு ஏதாவது ஆசைப்பட்டுண்டு அதை துரத்திட்டு இருக்கிறது தான் பேய் மனம். அந்த பேய் பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம், அவர்களோடு சேர்ந்த அந்த உறவை பொறு அருஞ்சி புலர்த்தி அதை போக்கடித்து
புரியுதா? இந்த பேய்ப்பிறவிங்கிறது இப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க. ரொம்ப அலைபாய்கிற எப்பொழுதும் இதையோ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற மனதை உடையவர்களிடமிருந்து அவர்களுடைய உறவை அவருடைய சொந்தத்திலேருந்து புலர்த்தி அருஞ்சீர் அருஞ்சீர்னா பொரு அருஞ்சினா அதுக்கு ஒப்புமை இல்லாத பெரிய சிறுமையை உடையன்னு அர்த்தம். அருஞ்சீர் ஆரியன் சிறந்த அனுஷ்டானம் உடையவரும் செம்மை ஆசிரிதரோடு விஜுவாக மாறுந்தன்மை. அது அந்த செம்மைன்னா என்ன? செம்மையான குணமுடையவர், எல்லாத்தையும் சுலபமாக பழகக்கூடியவர். அப்படிப்பட்ட செம்மை இராமானுசமுனிக்கு எம்பெருமானார் திறத்தில் அன்பு செய்யும் பேருடையார். அந்த எம்பெருமானாரிடத்தில் அன்பு செய்யும் சீரிய பேருடையார். அப்படி பக்தி பண்ணுவதையே பரம புருஷார்த்தமாக உடையவர்களான கூறத்தாழ்வான் போல்வாருடைய அந்த சீருடையாரில் இதான் சரி பேருடையார் கூறத்தாழ்வான் போலுடையார திருவடிகளின் கீழ் என்னை சேர்த்ததற்கே. ரொம்ப அறிவிலியான என்னை அவர்களிடம் கொண்டு போய் அவருடைய திருவடி கீழ் கொண்டு போய் சேர்த்ததற்காக உனக்கு வணங்குகிறேன் உண்மை அப்படிங்கிறார். இப்போ பார்ப்போம், பாசுரத்தை படித்தா நன்னா புரிஞ்சும். பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்ப்பிறவி பூரியரோடுள்ள சுற்றம் புலத்தி பொறுவரும் சேர் ஆரியன் சம்மையிராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையாரடிக்கு என்னை சேர்த்ததற்கே. அதான் ராமானுசமுனிக்கு அன்பு செய்கிறோம் என்பதே பெரிய பேரு என்று இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நாம் இந்த பாசுரம் அப்படின்னு பார்ப்போம். என்னை புவியில் பொருளாக்கி முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த இராமானுசன் பரன் பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே. என்னை புவியில் பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பன்ன பணித்த இராமானுசன் பரன் பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே. என்னை புவியில் பொருளாக்கி ஒரு நல்ல குணமும் இல்லாத என்னை கூட ஒரு வஸ்துவாக மதித்து பொருளாக மதித்து மருள் சுரந்த முன்னை பழவினை மருள் மயக்கத்தை தந்த என்னுடைய பழைய வினைகளெல்லாம் பழைய பாவங்களை எல்லாம் வேறறுத்து. இதெல்லாம் ராமானுஜர் பண்ணினார். மேற்கொண்டு ராமானுஜர் என்ன பண்ணார்? ஊழி முதல்வனையே திருவரங்க பெருமானையேன்னு புரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றிற்கும் காரணபூதான அந்த ஸ்ரீமன் நாராயணனையே பன்னப்பணித்த இராமானுசன் பன்னப்பணித்த அவனுடைய ஸ்ரீமன் நாராயணம் போய் சேர் அப்படின்னு எனக்கு ஆணையிட்ட இராமானுசன். அந்த ராமானுஜர் என்ன பண்ணார்? பரன் பாதமும் அந்த பெருமானுடைய திருவடிகளையும் என் சென்னி தரிக்க வைத்தான், என்னுடைய தரைகளில் சேர்த்தார் அவர் வைத்தான். எனக்கு ஏதும் சிதைவில்லையே, எனக்கு எந்த குறைவும் இல்லை, எனக்கு எந்த குறைவும் நிகழாது அப்படின்லாம் கூட புரிஞ்சுக்கலாம், படிக்கலாம். என்னை புவியில் பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த இராமானுசன் பரன் பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே. அந்த மொழி முதலுமே பணிக்க வச்சான். அது என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம்
வேறு ஒன்றும் இல்லை. மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஊழி முதல்வனையே பண்ண அப்படின்னு எல்லாரும் விவேகித்து அனுசிந்திக்கும்படியாக பணித்த ஸ்ரீபாஷ்ய முகத்தாலே அருளி செய்த. புரிஞ்சு? எல்லாரும் விவேகித்து பெருமானே சிந்திக்கும்படியாக தன்னுடைய ஸ்ரீபாஷ்யம், அந்த ஸ்ரீபாஷ்யத்தின் வழியாக அருளி செய்த இராமானுசன் அப்படின்னு சொல்லியிருக்கார். தான் விசேஷம். இது எல்லாம் நமக்கு புரியுது. பாசுரத்தை இன்னொருத்தனம் படித்தா நன்னாரும் இன்னொரு படிக்கிறேன், கேளுங்க. என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சூரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த இராமானுசன் பரன் பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே. ஸோ 1-4 பாசுரம் பார்த்துருக்கோம். இதோட முடித்துக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.